சரி, ஓகே. ஸோ இந்த ஹெட்டர் வந்து உங்களுக்கு பண்றது தெரியுமா, இல்ல இதையுமே டெலிட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்ணவா? தெரியும். எல்லாரும் ஓகேவா? செக்ஷன், 2 div, ஒரு divக்குள்ளார லோகோ, இன்னொரு divக்குள்ளார ஐட்டம்ஸ். ஓகேங்களா? இது லாஸ்டே பண்ணதான், இந்த செக்ஷன் மட்டும் இருக்கு. ஓகேங்களா? ஏன்னா நான் ஒரு ஃபுல் சைட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு செக்ஷனா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல சர்வீசஸ் உங்களுக்கு சொன்னது வந்து என்னன்னா, அது ஒரு ஜஸ்ட் ஒரு பேக்ரவுண்ட் கலர் மட்டும் இருக்கும் அப்படின்றதுக்காக அது உங்களுக்கு ஈஸியா புரியும். நான் எல்லா கிளாஸ்லயுமே என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அந்த பாக்ஸ் போட்டு தான் புரிய வைப்பேன். அதுக்கப்புறம் தான் ஹெட்டர் செக்ஷன் வரும். ஓகேங்களா? இப்ப ஹெட்டர் செக்ஷன் இங்க இருக்கு. ஓகேங்களா? இந்த ஹெட்டர் செக்ஷன்ல ஓகே, இது டெஸ்க்டாப்புக்கு ஃபைன். ஓகே, நம்ம ஆல்ரெடி நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா 322 480க்கு 1. ஓகேங்களா? அது ஒரு மொபைல் டிவைஸ், இது ஒரு டேபு, இது லேப்டாப்பு, இது எக்ஸ்ட்ரா மானிட்டர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கு. இப்ப 320க்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். கரெக்டா அதுலயே வந்துச்சு. 322 480 வரைக்கும் இது எப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி எழுதுறோம். 322 480. இப்ப பாத்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த விஷயத்த நம்ம ரெடி பண்ற வெப்சைட் எல்லாமே நீங்க போய் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஐகான்ஸ் மாதிரி ஒண்ணு வச்சு இது பண்ணிருப்பான். இவனுங்கிறது ஒரு மாதிரி இருக்கு. வச்சுக்கோங்க. இப்ப இங்க ஒரு பட்டன் இருக்கு. பட்டன் மட்டும்தான் இப்போதைக்கு நம்மளால வர வைக்க முடியும். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நம்ம வர வைக்க முடியாது. ஏன்னா இது ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து இன்வால்வ் ஆயிருக்கு. ஆமா, அதேதான். சோ இப்போதைக்கு நம்மளுடைய வேலை என்னன்னா இந்த மாதிரி வர வைக்கிறது கிடையாது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வர வைக்கணும். அதாவது இந்த 320க்கு இந்த அப்பாயின்மெண்ட் இதை தூக்கிடுவோம். நம்ம இதுல அப்பாயின்மெண்ட்லாம் கிடையாது. டெலிட் எலிமெண்ட்னா போயிடும். ரெஃப்ரெஷ் பண்ணா திரும்ப வந்துடும். ஓகே, இப்போ 320க்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வருது. சரியா? நம்மளதுலயும் அதே மாதிரியே வரணும். இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்றத ஒரு ஹை லெவல், இந்த ஒரு விஷயத்தை தான் நானும் சனிக்கிழமை முந்தானத்துல இருந்து ட்ரை பண்றேன். இதை வர வைக்கணும். இதை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹெட்டர் செக்ஷன்ல ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு சாட்டிஸ்பிகேஷன் கிடைக்கும். கீழே சர்வீஸ் செக்ஷனுக்கு ஒரு ஓகே, ரெண்டுமே இந்த மாதிரி வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்ப இத வர வைக்கணும். இந்த இடத்துல ஐகான் வர வைக்கணும். இதெல்லாம் இருக்கக்கூடாது. அப்படித்தானே இருக்கு. இவங்களுடைய ஒரிஜினல் சைட் வெப்சைட் டெஸ்க்டாப்ல பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் காட்டும். இந்த மாதிரி பார்க்கும்போது அந்த ஆப்ஷன் இருக்காது. இப்ப என்ன செஞ்சிருப்பாங்க? எனி ஐடியா? பிளாக் யூஸ் பண்ணிருக்காங்க. என்ன பிளாக்? டிஸ்ப்ளே. ஒப்பாசிட்டியானா? அவ்வளவுதானா? அமைதியாயிட்டீங்க. சரி, ஓகே. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ஹைட் அண்ட் ஷோ. இப்ப இந்த டேட்டா இருக்கு, ஐகான் இல்ல. ஓகே, இப்ப ஐகான் இருக்கு, டேட்டா இல்ல, வைஸ் வெர்சா. ஓகேங்களா? அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து வச்சுக்கணும். இதை ஃப்ரீ
அப்படின்னு கிளிக் பண்ணீங்கன்னா ஃப்ரீ இருக்குது மட்டும். ஸோ இந்த ஐக்கான் நான் யூஸ் பண்ணேன். செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்க வச்சிருங்க. ஐக்கான் இங்க வந்துருச்சு. இப்போ எனக்கு இதனுடைய பொசிஷனை நான் சேஞ்ச் பண்றேன். ஐக்கானுடைய பொசிஷன் ரைட். இப்படின்னு வைக்கிறேன். சும்மா இப்போதைக்கு இப்படி வைக்கிறேன். அதை மாத்திக்கிறேன். என்னது FA solid அப்படின்னு ஒண்ணு இருக்கு. FA லிஸ்டுக்கு எழுதுறேன். எழுதிட்டு ரெஃப்ரெஷ் பண்றேன். இருக்கு. இப்ப நான் இங்க போறேன். இது இங்க வருது. இத இப்ப உங்களுக்கு ஏத்த மாதிரி பொசிஷன் பண்ணிக்கலாம். ரைட் 30. ரைட் 30 px. ஆப்பா. சரி, இப்ப இவர் என்ன செய்யணும் அப்படின்னா லோகோவை இருபத்தி எப்படி இருக்கும்? ஓகேங்களா? நம்மளுடைய எனக்கு இந்த ஐகான் வந்து இப்ப தேவை கிடையாது. இந்த ஐகான் இப்ப தேவை கிடையாது. தேவையில்லை அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்? ஒரு டெக்ஸ்ட் டெக்கரேஷன் இருக்கு. டெக்கரேஷன் தேவைன்னா opacity 0 வேணா? opacity 0 display none தான கொடுப்பேன். டிஸ்பிளே அது இருக்கவே தேவையில்லை அப்படின்றது. ஓகேவா? டிஸ்பிளே இப்போ டெக்ஸ்ட் டெக்கரேஷன் ஒரு கீழே ஒரு கோடு இருக்கு. மேபி இந்த டெக்னிக்கல் டைம் இது கூட ரிலேட் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு வேணாம் அப்படின்னா இது, வேணும் அப்படின்னா அதை பிளாக் பண்ணி பிளாக். ஓகேங்களா? அப்படின்னா டிஸ்பிளே நன். அததான் சொல்றேன், இது கொஞ்சம் திங்க் பண்ற மாதிரி இருக்கும். இப்ப இது போயிடுச்சு, இது போயிடுச்சு. சரி, இப்ப அது வரணும். அப்ப என்ன பண்ணலாம்? வரணும் அப்படின்னா 320ல டார்கெட் பண்ணணும். அப்படின்னா இது வரக்கூடாது. அப்படின்னா 320ல இதையுமே டார்கெட் பண்ணணும். என்னன்னா சொல்றீங்க அப்படின்னா, ஒண்ணுமே இல்லப்பா, இது பெரிய சிஸ்டம். அப்ப இந்த மெனுஸ் காட்டுறது தப்பு கிடையாது. எஸ் காட்டு. இன்னொரு 2-3 கூட வச்சுக்கோ. நீங்க ப்ராப்பரா பண்ணுங்க. நான் 1/2 hour எடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதை செய்யறேன். ஓகே, இந்த மெனுஸ் எல்லாம் இருக்கு. எனக்கு இது பெரிய சிஸ்டத்துல எனக்கு பிரச்சனையே கிடையாது. இப்ப இதனுடைய ஐடி ஆர் கிளாஸ் நேம் ஒண்ணு இருக்கும். இதுதான் கிளாஸ். இத நான் 320 அப்ப என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, வேணாம் அப்படின்னு சொல்ல போறேன். எனக்கு டிஸ்பிளே நன் அப்படின்னு நான் சொல்ல போறேன். நேவ நன் பண்ணு அப்படின்னா இந்த கம்ப்ளீட் இதுவே எனக்கு வேணாம் அப்படின்னு இப்போ வரும். போயிடுச்சு. டிஸ்பிளே நன் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீடியா பதிவுக்கு பார்த்தா, ஐகானுக்கு எழுதவே இல்லை. இல்ல அது இல்ல,
இங்க பாருங்க, இந்த நேவை தான் நன் பண்ணி வச்சிட்டோம், வேணாம் அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணி வச்சாச்சு. ஸோ தட் அது நமக்கு வரல. கரெக்ட் தான், ஏன்னா எனக்கு சின்ன டிஸ்பிளேன்ல இது வேணாம். ஆனா என்ன வேணும் அப்படின்னா இந்த சாலிட் லிஸ்ட் இருக்குல்ல, இது பிளாக்கா மாறிடும். அப்படின்னா FA லிஸ்ட நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, சும்மா உங்களுக்கு அதை கம்பேரிசன் பண்ணி காட்டுறேன். 320 பிக்சல்ல இது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுது. டிஸ்பிளே வந்துச்சுங்களா? இப்ப வராது. ஏன் வராது? இனிஷியலா இதனுடைய கோடிங்க பாத்தீங்க அப்படின்னா பொசிஷன் அப்சல்யூட் எல்லாமே இருக்கு, டிஸ்பிளே ஆனா நன்னு, வேணாம் அப்படின்னு சொல்லி எழுதி இருக்கும். 320ல வருது. ஏன் வருது அப்படின்னா அதனுடைய டிஸ்பிளே பிளாக், நேவோட டிஸ்பிளே நன். ஓகேங்களா? வைஸ் வெர்சாவா மாத்தி வச்சிருக்கோம். ஆனா ஃபர்ஸ்டே நீங்க என்ன செஞ்சிடணும் அப்படின்னா கோடிங் எழுதி வைக்கணும் இந்த ஐகான். ஆனா நான் அது வரும்போது எழுதி, அது தப்பு. ஓப்பனிங்கே நீங்க என்னென்னலாம் வரணும் அப்படின்றத ஃபர்ஸ்டே டிஃபைன் பண்ணி வச்சிடணும். டிஃபைன் பண்ணிட்டு இந்த ஸ்கிரீனுக்கு வரும்போது எனக்கு இந்த மாதிரி வந்துடணும். இதுக்கப்புறம் நீங்க இதனுடைய கலரை மாத்துறது அந்த விஷயம் எல்லாம் நீங்க பண்ணிக்கலாம். ஓகே ஓகேண்ணா. இவ்வளவுதான். இதுக்கப்புறம் ஆனா நான் கிளிக் பண்ணா அந்த இது வர்றது அது நெக்ஸ்ட் நீங்க பாத்துக்கோங்க. நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஸ்கிரீனுக்கு இப்ப 480 வரைக்கும் வருங்க. 480 வரைக்கும் உங்களுக்கு மொபைலுக்கு கரெக்டா இருக்கும். சப்போஸ் நீங்க இத அப்ளை பண்ணாம இருந்தீங்கன்னா இது வர்றது வேற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? 480 தாண்டினாலே அது அதனுடைய வேலையை காமிச்சிடும். ஏன் அப்படின்னா மீடியா கொரி எது வரைக்கும் அப்ளை ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஏன்னா ஒருத்தர் வந்து கேட்டிருந்தா, ஆனா எனக்கு மீடியா கொரி சுத்தமாவே புரியல அப்படின்ட்டு, அடே என்னடா இப்ப வந்து கேக்குறன்ற மாதிரிதான் இருந்துச்சு. நானும் தெரியல கிளாஸுக்கு. ஓகேவா? சோ அது நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்குங்க. அதை நீங்க ஒர்க் அவுட் பண்ணும்போது மட்டும்தான் எதுக்கு எதை எழுதணும் அப்படின்றத, அதாவது 50% ஆஃப் த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிடும் எப்ப நீங்க அதை எழுத ஸ்டார்ட் பண்றீங்களோ. ஓகே, இது இப்படிதான் வரணும்னு எழுதணும். அதை விட்டுட்டு நான் கோடிங் பண்றேன்னு சொல்லிட்டு கட்டார்னு போய் எழுதி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்க வேஸ்ட். அதுக்கு முன்னாடி எனக்கு இந்த டைம்ல அது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டிஃபைன் பண்ணிடணும். ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடாதுன்னா டிஸ்பிளே ஓகே, இந்த FA லிஸ்டுக்கு டிஸ்பிளே நன்னு கொடுத்துடணும். அதுக்கப்புறம் அதை பொசிஷனிங் பண்றது கூட நீங்க இதை இப்படியே பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இதெல்லாம் இப்படியே பண்ணணும்னு அவசியம் கிடையாது. முதல்ல வர வச்சிடணும். இது இருக்கணும். இருந்துட்டு ஃபர்ஸ்ட் அதனுடைய வேலை என்னன்னா டிஸ்பிளே நன்னு, அது இருக்கக்கூடாது. இப்போதைக்கு இருக்கக்கூடாது. அது எந்த பொசிஷன் வேணாலும் இருக்கட்டும், நான் சொல்லும் போது எனக்கு அது கரெக்டா வரணும்னு சொல்லிட்டு இப்ப கூட நீங்க கோடிங் எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நீங்க அதை திங்க் பண்ணணும். அதை திங்க் பண்ணா மட்டும்தான் இவங்க அச்சீவ் பண்ற மாதிரி பெரிய வெப்சைட். இப்ப நீங்க என்ன சொல்றது, இந்த வெப்சைட்டை போய் பாருங்களேன். இந்த வெப்சைட்டை நீங்க பார்க்கும்போது இதை எப்படி ரெடி பண்ணியிருப்பாங்கன்னு தோணிருக்கும். இதை விட்டுடுங்க, இதை கிளிக் பண்ணி வரதெல்லாம் சும்மா கதை அதெல்லாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்படி ஸ்க்ரோல் பண்ணும்போது நெக்ஸ்ட் உங்களுடைய செக்ஷன், சர்வீசஸ் செக்ஷன் இந்த மாதிரி அழகா நிற்கும். கண்டிப்பா இருக்குமா அப்படின்னா நம்ம வந்து ஓரளவு. இதுவே வேற ஒரு டிவைஸுக்கு அது மாத்தும் போது அது புடிங்கிட்டு போயிடும், இருக்காது. பாருங்க, மார்ஜின் எதை யூஸ் பண்ணி வச்சிருக்கீங்க? யூஸ் பண்ணி வச்சிருக்கோம்.
ம். சும்மா ஒரு இதுக்காக காட்டுறோம். இப்ப உங்களுடைய சிஸ்டமும் இப்படிதான் இருக்கும். ஓகே, எங்க அந்த கலர் விட்டோம்னா சரி. ஓகே, இப்ப நீங்க இந்த இடத்துக்கு போகும்போது மொபைலுக்கு இப்ப பாத்தீங்க அப்படின்னா இது 2 பாக்ஸ் இல்ல, நீங்க எத்தனை பாக்ஸ் போட்டாலுமே சரி கரெக்டா இருக்கும். இப்ப இவங்களுடைய சிஸ்டமும் நம்மளுடைய சிஸ்டமும் கரெக்டா இருக்கும். பாக்ஸ் பெருசாக்குறதுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி அதனுடைய விஷயத்தை எடுத்துட்டு வரும். இப்ப மொபைலுக்குன்னா இந்த 322 480 வரைக்குமே இது இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி. இப்ப பாத்தீங்கன்னா மொபைல் போனுக்கு ஏத்த மாதிரி இருக்கும். நீங்க இப்படி சின்னதா பண்ணாலும் 320க்கு கீழே எதுவுமே இருக்காது. ஓகேங்களா, நம்ம பண்றதுதான் இவ்வளவுதான். கரெக்டா இருக்கா 2 செக்ஷன்? இத அகைன் உங்களுக்கு இது புரிய வைக்கணும் அப்படின்றதான் என்னுடைய மூட். ஓகேவா, பேசிக்கான விஷயத்த தயவு செஞ்சு அச்சீவ் பண்ணுங்க. ஹெட்டர் ஒண்ணு வைங்க, இந்த மாதிரி சர்வீசஸ் செக்ஷன் வைங்க. அதுக்கு தாண்டி ஆனா எனக்கு இதனுடைய கான்செப்ட் என்னன்னு புரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த அவங்க எப்படி பண்றாங்க அப்படின்றத ஜஸ்ட் அனலைஸ் பண்ணுங்க. பண்ணலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதையுமே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இதை எப்படி பண்ணிருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு இந்த இமேஜை காட்ட மாட்டாங்க. அகைன் இதை வந்து இதுவா காட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இமேஜை கீழே காட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் இமேஜை காட்டிடுறாங்க. ஓகே, 100%. அதுக்கப்புறம் அகைன் அதே தான். ஸோ மீடியா கொரி அப்படின்றது ஃபர்ஸ்ட் டெவலப்மெண்ட்டை நாங்க பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் தான் மீடியா கொரிக்கே போகும். ஏன்னா மீடியா கொரி அப்படின்றது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். கரெக்டா பிரேக் பாயிண்ட்ஸ் கொடுக்கணும். பிரேக் பாயிண்ட்ஸை கொடுத்து இதுக்கு இப்படிதான் நீ வரணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஓகேங்களா, இந்த செக்ஷனுக்கு அவங்க அதை தான் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி 2ஆ பிரிச்ச ஒரு விஷயத்த இதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுத்து மேலையும் இதை எல்லாத்தையும் ஃபுல் வித்து கொடுத்து பக்கத்துலயும் வர வச்சிருக்கேன். புரியுதா நான் என்ன சொல்றேன், சொல்ல வரேன்றதாச்சும் புரியுதா உங்களுக்கு? செட் ஆயிடுங்க. ஓகே, சோ இந்த ஹைட் அண்ட் ஷோ வந்து இதுக்கு முன்னாடி ரெக்கார்ட் பண்ணலையா?